இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசம் இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கியிருக்கு. வங்கதேசத்தின் இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் பாகிஸ்தான் ராணுவ ஜெனரலுக்கு கொடுத்த ஒரு பரிசு இப்போ இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. சமீபத்துல பாகிஸ்தான் ராணுவத்தின் கூட்டுப்படை தலைவரான ஜெனரல் சாகிர் ஷம்ஷாத் மிர்சா வங்கதேசத்துக்கு பயணம் மேற்கொண்டார். அப்போ அவரை சந்தித்த வங்கதேச தலைவர் முகமது யூனுஸ் வெற்றியின் கலை என்ற ஒரு புத்தகத்தை அவருக்கு பரிசா அளித்திருக்கார். பிரச்சனையே அந்த புத்தகத்தோட அட்டை படத்துல தான் இருக்கு. அந்த அட்டை படத்துல வங்கதேசத்தின் வரைபடம் போல ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஓவியத்துல இந்தியாவின் சில பகுதிகளும் வங்கதேசத்துடன் இணைத்து வரையப்பட்டிருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு. இந்த புகைப்படம் வைரலானதும் இந்திய நெட்டிசன்கள் பலரும் இது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல், நண்பன் என்று நினைத்த வங்கதேசம் நமக்கு துரோகம் செய்து விட்டது என்று தங்களோட கோபத்தை கொட்டி தீர்த்துட்டு வராங்க. ஆனா வங்கதேசத்தை சேர்ந்த சிலரோ இது ஒரு வரைபடமே இல்லை, இது வங்கதேசத்தோட தேசிய கொடியா ஒரு கலைநயத்துடன் வரைந்த ஒரு ஓவியம் தான், இதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஒரு தரப்பு இது வரைபடம், இந்திய பகுதிகள் அதில் உள்ளன என்கிறது. இன்னொரு தரப்பு இது கொடியின் ஓவியம், இதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லுது. வரைபடமா கொடியா, எது உண்மை? இந்த சர்ச்சை இவ்வளவு பெரிதான பிறகும் வங்கதேச அரசு தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கமும் வரல. பாகிஸ்தான் ராணுவ ஜெனரலும் வங்கதேச தலைவரும் இருதரப்பு வர்த்தகம், பாதுகாப்பு, ஒத்துழைப்பு பற்றி பேசியதாக மட்டுமே அதிகாரப்பூர்வ அறிக்கை கூறுகிறது. ஒரு சின்ன புத்தகத்தின் அட்டைப்படம் இப்போ 3 நாடுகளுக்கு இடையிலான உறவுல ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பி இருக்கு.